ஓகே, மொடியூல் 6 இதுதான் ஆகவே முக்கியமான ஆகவே இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். எப்படி ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்றது அப்படின்னா, வெப்சைட்ன்றது வெப் பேஜஸை கொண்டது. இந்த வெப் பேஜஸை எப்படி நாங்கள் டிசைன் பண்றது அப்படின்ற விஷயத்துக்கு இப்பதான் வரோம். அப்ப மொடியூல் 6ல முதலாவது சப்ஜெக்டை பார்ப்போம். இந்த சப்ஜெக்ட்ல நாங்க பிளாக் எடிட்டர் மூலமா எப்படி ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். குட்டன்பர்க் அப்படின்ற ஒரு பிளாக் எடிட்டர் டிஃபால்ட்டா வேர்ட்பிரஸ்ஸாலே வரும். இது நாங்க செப்பரேட்டா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த பிளாக் எடிட்டர் மூலமா எப்படி ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். பேஜ் பில்டர் சம்பந்தமா சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு முதலாவது பேஜ் பில்டர்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். பேஜ் பில்டர் அப்படின்றது எந்த ஒரு கோடிங்குமே இல்லாமல் ஒரு வெப் பேஜ் டிசைன் பண்ணுறதுக்கான டூல் தான் இது. இந்த பில்டர்ஸ் மூலமாக கோடிங் அறவே தெரியாதவர் கூட சிம்பிளாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு டிசைன் லே அவுட் உருவாக்கியலும். இப்போ நாங்கள் முதலாவது இங்கே ஆல்ரெடி ப்ரீவியஸாக போஸ்ட் செக்ஷனில் பார்த்து அந்த குட்டன்பர்க் எடிட்டர் சம்மந்தமாக பார்ப்போம். இது வந்து வேர்ட்பிரஸ்ல டிஃபால்ட்டாக வரக்கூடியது, ஃப்ரீ ஆனது. ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் இங்கே பிளாக்னு சொல்லுவோம். இந்த பிளாக் மூலமாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியோ கிளிக் பண்ணி எட் பண்ணி எங்களோட சேஞ்சஸை பண்ணி அதிலே எடிட் பண்ணுவோம். சிம்பிளான சைட்ஸுக்கு இல்லாட்டி பிளாகிங் சைட்ஸுக்கு இந்த குட்டன்பர்க் தான் ஆக சிறந்த ஆப்ஷன். ஈவன் எலிமெண்ட்டரை விடவும் நல்ல சிம்பிளான யூஐயில் எங்களோட வேலைகளை செஞ்சு கொள்ள இயலும். ரெண்டாவதாக உள்ளது தான் ட்ராக் அண்ட் ட்ராப் பேஜ் பில்டர்ஸ். இந்த பில்டர்ஸுக்கு பொருத்தமான ஆகவே சிறந்தது என்ற எலிமெண்டர். ரெண்டாவது பீவ பில்டர். இன்னும் நிறைய பில்டர்ஸ் இருக்குது, இருந்தாலும் எலிமெண்டர் தான் கோரானது இங்கே மெயினாக நாங்கள் பார்க்க போகிறது. இது வந்து நார்மலாக பேசிக்காக உள்ள குட்டன்பர்க் எடிட்டரை விடவும் அட்வான்ஸ் ஆகிக்கும், ஸ்மூத் அண்ட் ட்ரூவான ட்ராக் அண்ட் ட்ராப் இன்டர்ஃபேஸ் ஆகிக்கும். காம்ப்ளெக்ஸான டிசைனை கூட சிம்பிளாக எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியான முறையில் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓவராலாக பார்த்தோன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பில்டர்ஸை வச்சு வேண்டிய மாதிரி வெப்சைட்டை எங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். சரி, பிளாக் எடிட்டருக்கும் பேஜ் பில்டருக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, லேர்ன் பண்ணுறதுக்கு பிளாக் எடிட்டர் ஈஸியாகிக்கும். ட்ராக் அண்ட் ட்ராப்பில் ஒவ்வொன்றையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படித்தா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள இயலும். டிசைன் ஃப்ரீடம் பொறுத்த வரைக்கும் பிளாக் எடிட்டர் ஃப்ரீ ஆகிக்கும். ட்ராக் அண்ட் ட்ராப்பில் வந்து அட்வான்ஸான விஷயங்களும் மீக்குது, பெய்ட் வேர்ஷனும் மீக்குது. மூணாவது டெம்ப்ளேட்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் எடிட்டரில் லிமிட்டட் ஆகிக்கும். ட்ராக் அண்ட் ட்ராப் பில்டரில் வந்து ப்ரீமியடாக அந்த எலிமெண்ட் உள்ளுக்கே நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. அடுத்ததாக இது யாருக்கு எப்படி பொருத்தமாயிக்கும்னு பார்த்தா, பிளாக் எடிட்டர் சிம்பிளான பிளாக்ஸுக்கும், ட்ராக் அண்ட் ட்ராப் பேஜ் பில்டர் வந்து பிஸ்னஸ் சைட்ஸ்லேருந்து மற்ற எல்லா விதமான வெப்சைட்ஸுக்குமே இந்த பில்டர்ஸ் பொருத்தமாயிக்கும். சரி, நாங்கள் ஏன் பிளாக் எடிட்டரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா சில அட்வான்டேஜை பார்த்துருவோம். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வேறு பிளகின் டவுன்லோட் பண்ணி வெப்சைட்டை வெயிட்டை கூட்டி கொண்டிருக்க தேவையில்ல. சிம்பிளாக ப்ரீபில்டாக வரக்கூடிய வேர்ட்பிரஸ்ஸுடைய குட்டன்பர்க் மூலமாகவே எங்களுக்கு சேஞ்சஸை எடிட்ஸை பண்ணிக்கொள்ள இயலும். அடுத்தது லைட் வெயிட் என்பதால் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும், சீம்லெஸ்ஸாக அப்டேட்ஸ் வந்து கொண்டிருக்கும். எங்களுக்கு வேர்ட்பிரஸ்ல இன்பில்ட் ஆகிக்கிறதால பயப்படாமல் அப்டேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கொள்ள இயலும். லிமிடேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி குறவாயிக்கும். அடுத்தது ப்ரீ டிசைன் டெம்ப்ளேட் வந்து இங்கே லிமிட்டாக தான் இருக்கும் கம்பேர் டு ட்ராக் அண்ட் ட்ராப் பேஜ் பில்டர்ஸ். சரி, ஒரு பிளாக் எடிட்டர் இருந்து எப்போ நாங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பில்டருக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு டிசைனில் இன்னும் நல்ல ஒரு யூஐ ஒன்று வேணும், நல்ல ஒரு லுக் ஒன்று வேணும்டா அந்த சந்தர்ப்பத்தில், அல்லது அட்வான்ஸான அனிமேஷன் என்ட்ரன்ஸில் மோஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரணும்டா அப்பையும் எங்களுக்கு பேஜ் பில்டர் தான் பொருத்தமாயிக்கும். WooCommerce மாதிரி அடுத்த அட்வான்ஸ் விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் கட்டாயம் ட்ராக் அண்ட் ட்ராப் பில்டர்ஸ் வேணும். பொப்அப் மாதிரி அல்லது வெல்கம் அனிமேஷன் நோட்டிஃபிகேஷன் சரி கிரியேட் பண்ணுறனாலும் எங்களுக்கு கட்டாயம் எலிமெண்டரோ அல்லது ட்ராக் அண்ட் ட்ராப் அடுத்த பேஜ் பில்டர்ஸோ தேவைப்படும். சரி, இப்போ அடுத்ததை நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பேஜ் பில்டர்ஸில் எலிமெண்டர் அப்படின்றது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆகவே முக்கியமான ஆகவே ஈஸியான பிகினர் ஃப்ரெண்ட்லி அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பேஜ் பில்டர். இந்த பேஜ் பில்டர் சம்மந்தமாக அடுத்த லெசனில் பார்ப்போம். எலிமெண்டர் மூலமாக எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு பேஜை பில்ட் பண்ணுறது அப்படின்றது சம்மந்தமாக. ஓகே, உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா வந்திருக்கும் எப்படி இந்த பிளாக் எடிட்டர் குட்டன்பர்க் எடிட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற ஐடியா வந்திருக்கும். இதுக்கு அடுத்ததாக வர அடுத்த சப்ஜெக்டில் ஆகவே முக்கியமான மெயின் ரோல் பிளே பண்ண போகிற வேர்ட்பிரஸ் எவ்வளோ ஈஸியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளகின் எலிமெண்டர் சம்மந்தமாக பார்ப்போம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.